நமஸ்காரம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஆல் குட்டுங்க. இப்போ அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட வேற என்ன வேணும்? நிறைய பக்குவப்பட்டுட்டீங்க. நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 4ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், ராகு, 3ல் செவ்வாய், சனி, 5ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அட 5ல் சூரியன், குரு, சொல்லிட்டே போகலாம். இதில் 7ல் சந்திரன் வேற. அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குரு 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அண்ட் அவர் மாறினாலும் அவர் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பா எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் காத்துட்டு இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கும் இப்போ ரீமேரேஜ் ஆகும். அது திருப்திகரமான ஒரு அமைப்பிலேயே உங்களுக்கு மாறும். அண்ட் இப்போ அந்த முடிவுகள் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ உட்கார்ந்து பேசினா, ஏன்னா சூரியன் குரு இல்லையா 5ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உட்கார்ந்து பேசும்போது அல்லது நீங்க பேசாமலே சும்மா ஒரு ஃபோன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதாவது நீங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்கீங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, போயிட்டு இருக்கு அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு ரூபத்துல நேர்ல ஒருத்தர் பார்க்கும்போது, என்னப்பா இது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பரவாயில்லப்பா அப்படின்னு ஒரு சின்ன பேச்சுல, சின்ன கண்களினால், அதாவது ஒரு யாரோ ஒருத்தர் நடுவில் கூட குருன்னா நடு அப்படின்றவர் கூட பெரிய பூதாகரமா வெடிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் புரிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் லைஃப்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் நீங்க ரீசெட் ஆறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த காலத்தை ரீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா எல்லாமே மறுபடியும் அமைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். யாரெல்லாம் ஒரு வண்டி வாங்கணும், அந்த வண்டியை ரிப்பேருக்கே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னா அவங்களுக்கு வண்டி வாகன யோகம் அமையும். அதே மாதிரி அமையவே இல்லையே அப்படின்றவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கையே அமையும். இந்த மாதிரி எதை எடுத்தாலுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப் போயிருப்பீங்க. அந்த ஜாப்ல ஒரு விஷயத்த அவங்களால அந்த பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போவீங்க, ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. அதே செலவில் அதே விஷயத்த நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பீங்க. அப்ப பார்த்தா ஒரு சின்ன டெக்னிக் பெரிய லெவல்ல உங்களுக்கு அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட். அப்போ அங்கீகாரம் கிடைச்சிடும்ல. அவரே சூப்பரா, டேய் இல்லை நீ மேனேஜர் போஸ்ட்டுக்கே வந்துரு, டைரக்டா இத்தனை நாள் திணறிட்டு இருக்கோம், இந்த ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு. அதே மாதிரி இது எல்லா ரூபத்திலையும் நீங்க அடாப்ட் பண்ணிட்டே இருக்கலாம். குழந்தைகளா இருக்கும்போது கூட இப்போ புது டெக்னிக்ல ஏதோ ஒன்று மாற்றி பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஞாபகம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாரோ கைட் பண்ணுவாங்க, அவ்வளோதானேப்பா, இது ஏன் இவ்வளோ யோசிக்கிற, இந்த இந்த 5025 ஞாபகம் வரல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 விரல் இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. 5 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 25 பின்னாடி வந்துடும். 5 and 5 லாஸ்ட்ல நடுவில் 2 5 இருக்கு, 2 அப்படின்னு இந்த சின்ன டெக்னிக்கை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா பெரிய விஷயத்த அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கு தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு. இப்போ இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம குருவா இருக்கார். அதாவது உங்களையே அதாவது அவருடைய 5ஆம் பார்வையிலிருந்து உங்களையே பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவர் 6க்கு போறாருன்னு கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அப்ப ஸ்தான பலம் நல்லா இருந்தது, இப்ப பார்வை பலம் நல்லா இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நல்ல பாண்டேஜ் கிரியேட் ஆகுங்க. அப்போ எப்பயுமே ஒரு பாண்டேஜ்ன்ற வார்த்தைக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்களை உங்க கணவர் புரிஞ்சுக்கிட்டா, கணவர் மனைவியை புரிஞ்சுட்டா, குழந்தைங்க பெற்றோர்களை புரிஞ்சிட்டா அப்படின்னு பல விஷயங்கள், அற்புதமான பாண்டேஜ், அதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரவே வராதா, குழப்பங்கள் ஏற்படவே ஏற்படாதான்னா, ஏற்படாமல் இருந்தால் அது எப்படி வாழ்க்கையாகும்? ஆனால் ஏற்பட்டாலும் அது சுமூகமான ஒரு முடிவுக்கு வரும். மேபி
உங்களுக்கு வந்து ஒரு வெஞ்சன்ஸ் நீங்கள் போய் சால்வ் பண்ணிட்டீங்கல்ல. அப்போ சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு என்னடா இப்போ தான் வந்தாங்க இவங்க சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அங்கே பாண்டேஜ்ன்ற ஒரு வார்த்தை நல்லா இருக்கே. அப்போ நீங்கள் போய் சார் இது ஒன்றுமே இல்லை சார், எனக்கு எப்படி தோணுச்சுன்னே தெரில சார் அப்படின்னு நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக சரி சரி தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த உறவை மேம்படுத்துறதுக்கும் இப்போ உங்களுக்கு காலகட்டம் நல்லா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விரோதங்கள் மாறி நல்ல பாண்டேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஸ்க் எடுத்து நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம். ரிஸ்க் அப்படின்னு எடுத்தாலுமே உங்களால் அது ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பேங்க் வேலை யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பேங்க் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லவ்வில் இருக்கிறவங்க ப்ளீஸ் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் உங்கள் எல்டர்ஸ்ட்டை பேசுங்க. பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ புதன்றது 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அது குருவோட வீடாக இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வராக்கடன் கூட இப்போ வரும். அந்த அளவுக்கு பீரியட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. அப்போது அங்கீகாரம் கிடைக்கும் போது இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் பேசும்போது அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும். நீங்கள் ஒர்க்கில் இருக்கீங்க, அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரு புகழ் கீர்த்தி எல்லாமே நல்லா இருக்கு. சரி, அப்போ எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த பாண்டேஜை ராங்காக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இது கோச்சார பலன். 60% வந்து உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவான பிளானட் ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத நீங்கள் அதாவது ஜெயிச்சிட்டோம் ஒரு மமதையில் நீங்கள் பேச போனீங்கன்னா அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லேயும் தூக்கத்தை தொலைச்சிட வேண்டாம். டைம்லி ஃபுட், டைம்லி ஸ்லீப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் புதன் அப்படின்றது உங்களுக்கு 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருந்து குரோதி வருஷம் பிறக்கிறதுனால உங்கள் மனசு ரொம்ப ஆனந்தப்படும் உங்களுக்குள்ளேயே. எப்பயுமே மற்றவங்க பாராட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடையாது. ஆனால் அது உண்மையாக நீங்கள் செஞ்சிருந்து உங்கள் மனசை ஏற்றுக்கும் போது ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப மனசு சந்தோஷப்படும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ மன சந்தோஷம் அப்படின்றது பெருசாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் நம்ம பேச பேச கேட்க நல்லா இருக்கு. ஆனால் அது மற்றவங்க யாரையும் புண்படுத்திடாம நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் சிவனேன்றங்க, நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்டர்ஸை நோ, தட் இஸ் நாட் ரைட். எதுவாக இருந்தாலும் பணிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பணிவு மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் அப்படின்றத நீங்கள் மனசார புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் மிகவும் அற்புதமான ஆண்டா இருக்கு. நெகட்டிவையுமே பாசிட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், உங்களுக்கு யார் முக்கியம்? குரு. ஸோ குருவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குருனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. குழப்பங்கள் தீர்றதுக்கு விநாயகரை நீங்கள் வழிபடுங்க. மாற்றத்தினால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் ஏற்படுது. இத்தனை நாள் படாத பாடு, தோ சனி வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருந்தாலும் நிறைய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஏக்கங்களோடு என்னோட பேசுகிறத நான் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது சூப்பரான காலகட்டம். ஸோ யாருக்கெல்லாம் பென்ஷன் சம்மந்தமாக, அதாவது நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படி இருந்தும் பென்ஷன் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் நீங்கள் போய் பேசும்போது சூரியன் 5ல் குருவோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் பிறந்த உடனேயே நீங்கள் போய் பேசுங்க. பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், பாஸ் ஆகிடும். இதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை நாள் பாஸ் ஆகவே இல்லைப்பா கான்ட்ராக்ட், இப்போ நான் போய் ஜஸ்ட் பேசின கான்ட்ராக்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அனைத்து ரூபத்திலையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் சுய ஜாதகத்தை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றதுனால மற்றவங்கள தாழ்த்தி மட்டும் பேசிடாதீங்க. நெகட்டிவாக உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இந்த 2 விஷயம் மட்டும், உங்களுடைய நெகட்டிவ் எதுவாக இருந்திருக்கலாம்,
யாரோ உங்களுக்கு பெரிய லெவல் மைனஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது இதாண்டா சாக்கு, இப்போதான் எனக்கு ஒரு பொசிஷன் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கறது எனக்கு வேண்டாம் சார், எனக்கு இது மட்டும் அவன் பண்ணான் சார், அவனை மட்டும் ஒரு வழி பார்த்துக்கோங்க சார், எனக்கு மீதியெல்லாம் வேண்டாம் சார், இன்க்ரிமெண்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த ஹெச்ஆர்னால தான் சார் அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியில் வந்தேன், அந்த ஹெச்ஆரை மட்டும் ஒரு வழி பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டியை மட்டும் தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணிட வேண்டாம். தட் இஸ் நாட் குட் அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா என்னத்தான் ராசிநாதன் உங்களுடைய குருவாக இருந்தாலும் அந்த குரு அப்படின்றது 6ஆம் வீட்டுக்கு போகும்போது நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களையே அது பெரும் தாக்கம் தாக்கிடும். அது இல்லாமல் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, அந்த 90% நல்ல விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த காலகட்டத்தை பெருமையா சூப்பரா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு போன் நம்பர் 9842266555.